ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாதத்தின் முதல் வாரத்தில் வெள்ளிக்கிழமையன்று நேற்று விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா அவர்கள் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள், வேளாண்மை துறை இயக்குநர்கள், மாவட்ட வன அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் சூளகிரி தாலுகா, அஞ்சட்டி தாலுகா, தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் BK கணேச ரெட்டி தெரிவிக்கையில், சூளகிரி, தளி, அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளனர். அதனை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதே போன்று மலை கிராமங்களுக்கு பல ஆண்டு காலமாக சாலை வசதியின்றி தவித்து வருகின்றனர். இதனால் அந்த மலை கிராம மக்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக நீர்நிலை ஆதாரமாக உள்ள அரசு நிலங்களை சமூக விரோதிகள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். அதனை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மீட்டு தர வேண்டும். அதே போன்று வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமங்களில் யானைகள் ஊருக்குள் வந்து உலா வருவதை வனத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாக யானைகள் ஊருக்குள் உலா வந்து அட்டகாசம் செய்கிறது. இதனால் அதிகாரிகள் உயிர் பலிகள் ஏதும் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். வனத்துறை அதிகாரிகள் சிலர் விவசாயிகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் தொலைபேசி எண்களை துண்டிக்கப்படுகிறார்கள். இதற்கு ஒரு முறையான தீர்வு காண வேண்டும். தாலுகா பகுதிகளில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயிகள் கொடுக்கும் மனுக்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துறை போகிறது வருவாய்த்துறை அதிகாரிகள் சிலர். அது மட்டுமின்றி சூளகிரி பகுதியில் உள்ள சிறு குறு நிறுவனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவினால் விவசாயிகள் விளையும் பயிர்கள் கருகி நாசமாகிறது. மாவட்ட ஆட்சியர், ஓசூர் சார் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மனு வழங்கப்பட்டது. அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க கோரி சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பினால், ஆனால் இந்த நாள் வரைக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கு காட்டி வருகின்றார்கள். ரசாயன கழிவினால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு இதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என மனு வழங்கியும் சிறு குறு நிறுவனங்களிடமிருந்து உரிய நிவாரணம் பெற்றுத்தரவில்லை என தெரிய வருகிறது. எனவே மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டாலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கையூட்டல் பெற்றுக்கொண்டு விவசாயிகள் கொடுக்கப்படும் மனுக்களை குப்பை கிடங்கில் போடப்படுகிறார்கள். அதே போன்று கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியில் இருந்து வரும் கிழவரப்பள்ளி அணைக்கு வரும் ரசாயன கழிவினால் விவசாயிகள், பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனை உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஒரு தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் BK கணேச ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோட்டம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் நடக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நாள் நடக்குது. இந்த கூட்டத்தில் பல வகையான கோரிக்கைகள் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இதுக்கு எல்லா பகுதியிலையும் சூளகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி 4 தாலுகாவில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு, கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு, ஏரிகள் தூர்வாரம் பண்ணுறது, இதே போன்ற சாலைகள் வசதிகள் மற்றும் பாதைகள் வசதிகள் பல கோரிக்கைகள் சார் ஆட்சியர் அம்மா அவர்கள் முன்னாடி விவசாயிகள் வச்சிருக்கிறார்கள். இதுக்கு சரியான முறையில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நம்ம அரசு ஊழியர்கள் பதில் கொடுக்கணும். இது போன மாதத்துலேயே அம்மா அவர்களை சில வீடியோங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் இந்த மாதத்துலேயே சில வீடியோக்களில் அடுத்து நோட்டீஸ் போடுறோம் நாங்கள் அப்படி சொல்லியிருக்காரு. இது போல் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே கூட்டம் விவசாயிகள் கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் பல வகையான முறைகேடுகள் செஞ்சுருக்கக்கூடிய அலுவலர்கள் மீது கூட குறை சொல்கிறாங்க. இது உண்மைதான். இதே போல் எல்லா பகுதியிலையும் ஏரிகள் இருக்குது. சில தளி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் தண்ணி இருக்குது. ஆனால் விவசாயத்தை பாசனத்துக்கு வழங்கவில்லை. நம்ம தளி பிடிவை கண்டு கொள்வது கூட இல்லை. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மனு கொடுத்து பல ஏரிகளில் ஏரி ஆக்கிரமிப்புகள் இருக்குது, அகற்றம் செய்யணும். பல பாதைகளில் சொன்னால் கூட கண்டு கொள்ளாத நம்ம விஓங்களாகட்டும், பிடிஓங்களாகட்டும், இது மாதிரி தான் டெய்னிக்கோட்டை தாலுகா கிடையாது. ஒசூர் மேற்கு மாவட்டம் முழுக்க அதே மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் குறைத்தீர் கூட்டத்தில் எங்கள் அம்மா அவங்க முன்னாடி வைக்கிறார். இதுக்கு பதில் நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு அம்மா அவங்க உறுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு மேலாக சில விவசாயத்தினுடைய
தலைவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பிட்ட தலைவர் எல்லாருமே சொல்ல குறிப்பிட்ட தலைவர் பெங்களூர்லேருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணி கிழவரப்பள்ளி ஆணைக்கு வருது. ஆனால் கிழவரப்பள்ளி ஆணைக்கு வரக்கூடிய தண்ணி வந்து பெங்களூரில் வந்து 0% தான் வரும். ஆனால் ஒசூர்லேருந்து தான் ரசாயன கழிவுகள் வந்து கிழவரப்பள்ளி ஆணைக்கு போய் கலக்குது அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து நெல்மணிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அடுத்த காய்கறிகள் எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட தலைவர் சொல்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒசூர் மாநகராட்சி தண்ணி கிழவரப்பள்ளி ஆணைக்கு ஒரு தொட்டு கூட போகாது. பெங்களூர்லேருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணி அங்கே வரும். அங்கே எடுத்துகிட்டு போய் வேணுமே இருந்தால் தலைவரை வச்சு லேபில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணலாம். அப்போ கர்நாடக அரசாங்கத்தை வந்து பாராட்டுறாரு. நம்ம தமிழக அரசை வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கெட்டு பேர் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஒசூரில் தான் மிக்ஸ் ஆகுது கிழவரப்பள்ளி ஆணைக்கு அப்படின்னு சொல்கிறார். இது உண்மையாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு வந்து ஒரு பக்கம் பொதுப்பணித்துறைக்கு, ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு, ஒரு பக்கம் வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கருத்து நாங்கள் முன்வைக்கிறோம். இப்படிப்பட்ட தவறான முறையில் இந்த கோரிக்கையை வச்சு தவறான முறையில் வந்து இந்த பேசக்கூடிய தலைவர்களுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்தே கிழவரப்பள்ளி ஆணையில் வரக்கூடிய தண்ணியில் வரக்கூடிய நெல்மணிகளை சாப்பிட்டு, ஆனால் கர்நாடகா அரசாங்கம் வந்து 0% தண்ணி விடும். ஏன்னா காவேரியிலேருந்து வரக்கூடிய பைப் நீர் குடிநீர் அப்படியே கிழவரப்பள்ளி ஆணை கூட வர சாக்கடை தண்ணி தான் வரும். அப்படி இருக்கும்போது இந்த பேசி அந்த பேப்பரில் விளம்பரம் கொடுத்த தலைவரை நாங்கள் வன்முறையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது வந்து தண்ணி வந்து கிழவரப்பள்ளி ஆணையில் கெமிக்கல் தான் இருக்குது. ஒசூர் தண்ணி கிழவரப்பள்ளி ஆணையிலேருந்து 4 கிலோமீட்டர் முன்னாடி வந்து கலக்குது. இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஒசூர் சாராட்சி அலுவலகம் முன்பாகத்தில் நாங்கள் தொலைக்காட்சி நண்பருக்கு ஒரு விளம்பரம் நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்கள் பேர் வந்து BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும்